கடகராசியில ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பூரா கோடீஸ்வரங்க. வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்குடைய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. ப்ரோ, யூ டோல் ஒன்ஸ் ஃபார் தனுசு லக்னம் இட் சுக்ரன் அண்ட் சந்திரன் கெட்டது செய்யற பிளானட்டா? ஓகே, சுக்ரன் ஓகே, விச் இஸ் கரெக்ட்? புதன் தசா ஆல்சோ பேட். ஓகே பிரதர், என்ன கேட்கிறாரு அப்படின்னாக்கா, தனுசு லக்னத்துக்கு சந்திரனும் சுக்கிரனும் தான் கெடுதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க புதன் தசையுமே கஷ்டப்படுத்துது அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல தான் அந்த கிரகம் என்ன தன்மையில இருக்கு. சுக்கிரனே 11ஆம் இடத்துல இருந்து அவரே லாபாதிபதியா செயல்படக்கூடிய வேலையும் அவருக்கே இருக்குது இல்ல. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல என்ன அப்படின்னா, 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டு வேலையை செய்ய போறாரா, இல்ல 6ஆம் வீட்டு வேலையை செய்ய போறாரா? 8ஆம் அதிபதி ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான். 8ஆம் வீட்டினுடைய நல்ல தன்மையை பண்ண போறாரா, 8ஆம் வீட்டினுடைய கெட்ட தன்மையை பண்ண போறாரா? 8ஆம் வீட்டுடைய நல்ல தன்மை என்னங்க? வெளிநாடு, வெளி மாநிலம், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தூர தேசங்கள்ல சொத்து வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பு, யாருக்கும் தெரியாம ஒரு மாதிரியான மறைமுக அமைப்புகள்ல லாபங்களை தேடக்கூடிய அமைப்பு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தினுடைய நெகட்டிவ் கெட்ட பலன்கள் என்ன? இனம் புரியாத பயம், கலக்கம், பயந்துகிட்டே இருக்கிறது, நோயோடு இருக்கிறது, ஒரு மாதிரியான இருள் தன்மையாக இருக்கிறது, மனம் கெட்டு போய் கிடக்கிறது, ஏதாவது இடத்துல அடைப்பட்டு கிடக்கிறது. இந்த அடைப்பட்டு கிடக்கிறது 12ஆம் பாவகம்னாலும் கூட கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம்னு விடுபடாத ஏதோ ஒரு விஷயத்தால துரத்தப்படக்கூடிய அமைப்பு. இப்ப ஒரே சந்திரன் தான், ரெண்டு ஒரு ஆதிபத்தியம், ஆனா 2 மாதிரியான பலன் சொல்றேன். சுபத்தன்மையில இருக்கும்போது ஒரு பலன் பிரதர், கெட்டு போயிருக்கும் போது ஒரு தன்மை. இதுதான் இந்த சுபத்துவ சூட்சுமங்களுடைய மிகப்பெரிய ஒரு நுணுக்கமே. நீங்க மத்த எல்லா சிஸ்டம்லயும் அந்த சிஸ்டம் என்ன சொன்னது, அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன், காட்டுதா பாத்தீங்களா உங்களுக்கு நஷ்டமா அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. சிஸ்டம் காட்டுறது விஷயம் ஜோசியம் இல்லைங்க. சிஸ்டம் காட்டுறது ஏஐ பண்ணிக்கும், அது பண்ணிக்கும், இது பண்ணிக்கும். ஜோதிடம் என்பது ஒரு ஜோதிடரால் கணிக்கப்படுற ஒரு விஷயம். எந்த கிரகம் எந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது, அதை தாங்கிக்கிற அளவுக்கு லக்னம் இருக்கா, லக்னாதிபதி இருக்கா, நல்லதையோ கெட்டதையோ இந்த ஜாதகருக்கு ஒரு விஷயம் கொடுக்க போகுதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட 10 கிலோ தங்கத்தை கொடுக்குறீங்க, 25 வயசு பையன்கிட்ட 10 கிலோ தங்கத்தை கொடுக்குறீங்க, 90 வயசு தாத்தா கிட்ட 10 கிலோ தங்கத்தை கொடுக்குறீங்க. இந்த 3 பேத்துல யாரால் அந்த 10 கிலோ தங்கத்தை எடுத்து போய் அதுக்காக விஷயம் என்ன பண்ணணுமோ பண்ண முடியும்? 25 வயசுல இருக்கணும் லக்னம். அப்ப 25 வயசு லக்னம் என்ன? லக்னம் பலமா இருக்கிறது, லக்னாதிபதி பலமா இருக்கிறது, கிடைச்ச தங்கத்தை அடுத்து என்ன பண்ணும் அப்படின்ற சரியான இடத்துல கொண்டு கொடுத்து செயல்படுத்துறதுக்கான தசாபுத்தி அமைப்புகள். தசாபுத்தி சுபத்துவமா இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியங்க. என்னத்தான் அவயோக கிரகமாக இருந்தாலும் சுபத்துவ நிலையில கெட்டதை பண்ணாம அப்படியே கெட்டதுகளை குறைச்சிக்கும். என்னதான் யோக தசை, சுக்கிரனும் சனியும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. சனி தசை வந்தா போடுன்னு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சனி செவ்வாயுடைய பார்வையில ராகுவோட சேர்ந்து அமாவாசை சந்திரனோட இணைஞ்சு சூரியனோட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனி தசை முழுக்க போட்டு தலைகீழா பரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 9, 10ஆம் அமைப்புகளை நெகட்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த அமைப்புகள் இல்லாம உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அந்த கிரகம் சுபத்துவமா இருக்கணும். அவயோக கிரகங்களா இருந்தா 3, 6, 8, 12ஆம் பாவகங்கள்ல நட்பு ஸ்தானங்கள்ல மறைஞ்சிருக்கணும். கூடுதலான அமைப்புகள்ல குருவின் வீட்டுல சுக்கிரன் தொடர்புல, சுக்கிரனின் வீட்டுல குருவின் தொடர்புல, பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்லன்னு சொல்லி எந்த இடத்துல இருக்குதோ அந்த கிரகம் நல்லது பண்ணுங்க. எந்த வகையிலும் சனி, செவ்வாய், ராகு, அமாவாசை சந்திரனோட சேர்ந்திருக்கக்கூடிய எந்த கிரகமும், குருவா இருந்தாலும் அப்படித்தானாங்க, குருவா இருந்தாலும் இந்த கிரகங்களோட சேர்ந்தா கெடுவாருங்க. அவருடைய தசை நடப்புக்கு வந்தால் குரு தசை போட்டு குருவின் காரக வழியிலையும் சரி, ஆதிபத்திய ரீதியிலையும் அவரை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கும் எந்த லக்னமாக இருந்தா. அப்ப இந்த இடத்துல பலன் எடுக்கிறதுக்கு வெறும் புதன் நல்லது பண்ணிடுவாங்க சொல்ல முடியாதுங்க. ஏன் ஒரு பொதுவெளியில ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அப்படிங்க, திங்கக்கிழமை பிறந்தவங்க எப்படிங்க, கடகராசியில ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பூரா கோடீஸ்வரங்க இப்படி பலன் சொல்லும் போதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஒரு ராசி ஒருத்தனை நிர்ணயம் பண்ணாது, ஒரு நட்சத்திரம் ஒருத்தனை நிர்ணயம் பண்ணாது, ஒரு லக்னம் ஒருத்தர் நிர்ணயம் பண்ணாது. ஏன்னா லக்னத்துக்கு சனி பார்க்கலாம், குரு பார்க்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், இவ்வளவு காம்பினேஷனோட தான் பலன் சொல்ல முடியும். அப்போ ஒரு வார்த்தையில ஏன் சில விஷயம் சொல்ல முடியாது? சில பேர் அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க ஜாதகத்தை அப்படியே வரிசையா போட்டு கேட்பாங்க. இந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்ல முடியாது, டிகிரி அமைப்புகள் தேவைப்படும். அப்போ எந்த கிரகம் நல்லது பண்ணுமோ அது சுபத்துவமா இருக்கணுங்க. கெட்ட பிளானட்டா இருந்தா ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கணும், மறைஞ்சிருக்கணும், அது நல்லதுகளை பண்ணும். இதுதாங்க ஜோசியத்துடைய அடிநாத அமைப்புகள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகா துல்லியமா பலன் எடுக்க முடியும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.